டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். 2 நாளாக நிறைய செய்திகள், அதுவும் நம்மளுடைய நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பல கட்சிகள், அதுவும் குறிப்பாக இந்த புள்ளி கூட்டணியில இருக்கிறவங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது பொதுவெளியில இருக்கட்டும், சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும், இன்றைக்கு அது பாராளுமன்றம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவங்க தெருக்களில் இறங்கி கூட போராடுற அளவுக்கு போயிட்டாங்க. இப்ப இதுல என்னதான் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சட்டத்திற்குட்பட்டு ஒரு தீர்ப்பை கூறுகிறார். அதாவது இந்துக்களுக்கு பாரம்பரியமாக அந்த மலை சொந்தமானது. திருப்பரங்குன்றம் கோயில் முருகனுக்குத்தான் அந்த மலை சொந்தம். ஒரு குறிப்பிட்ட பகுதியை தவிர அதை பின்னாளில் அது தர்காவிற்காக கொடுத்தாங்களே தவிர அது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இல்ல. தர்காவிற்கு முந்தையதான் இந்த கோயில். அதுலதான் அவர் தீர்ப்பு கொடுக்கிறாரு. அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கிறது, அதனால போய் விளக்கு ஏத்திக்கலாம் அப்படின்ட்டு. விளக்கேத்துறதுனால என்ன பிரச்சனைனே தெரியல. இங்க அந்த தூண்ல போயிட்டு விளக்கேத்துறது பிரச்சனையா பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது என்னமோ அவரு சமூக நீதியை கெடுத்ததாகவும் சமூக நல்லிணத்தை கெடுத்ததாகவும் அவர் மேல குற்றச்சாட்டுக்களை அடுக்கி கொண்டே போகிறார். இவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் லஞ்சம் வாங்கினதா எந்த குற்றச்சாட்டும் இல்லை, பாரபட்சம் காமிச்சதாக எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எந்த ஊழல் வழக்குகளையும் சிந்தாதவர், மிகவும் நேர்மையானவர், கண்ணியத்துடன் நடந்து கொள்பவர். கிட்டத்தட்ட 1 லட்சம் கேசுகளுக்கு மேல இரவு பகல் பாராம அவரு டிஸ்போஸ் பண்ணிருக்கிறாரு, அதை தீர்த்து வைத்திருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மில்லியன் வழக்குகள் நம்மள்கிட்ட தேங்கி போய் கிடக்கு. இந்தியாவில பெரிய பிரச்சனையே அதுதான். கோர்ட்டுகள்ல சாமானியனுக்கு நீதி கிடைப்பது தாமதமாகிறது. ஒரு பெரியோர் சொன்ன மாதிரிதான், தாமதமாக கிடைக்கும் நீதி நீதியே கிடையாது. நிறைய பேருக்கு தீர்ப்பே கிடைக்காம செத்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில், அப்படிப்பட்ட இந்த நாட்டில், தேசத்தில் ஒரு மனிதர் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டே இருக்கிறார். அவர் இன்னைக்கு அத்தனை வழக்குகளை தீர்த்து வைத்திருக்கிறார். அதற்கு நேர்மையாக அவருடைய தீர்ப்பை சட்டத்திற்கு உட்பட்டு எழுதியிருக்கிறார். அவருக்கு எதிராகத்தான் இவ்வளவு போராட்டமும் போய்கொண்டிருக்கிறது. இப்ப இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, தீபம் ஏத்துறது அந்த தீபத்தூண்ல தான் சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, உடனே அதை அந்த தீபத்தூணை என்ன பண்றாங்க, நில அளவை கல், சர்வே கல், அப்படி இப்படின்னு ஒரு பொய்யையும் புரட்டையும் நம்ம கிட்ட சொல்லி கொண்டு சேர்க்கிறாங்க. அதை நம்பும்படியாகவும் சொல்கிறார்கள். அதை நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, மாநில அரசின் கீழ் இருக்கும் தொல்லியல் துறையை அங்க அனுப்புறாங்க. இந்த தொல்லியல் துறை என்ன பண்றாங்க, கொஞ்சம் கூட அந்த இடத்திற்கு மரியாதை கொடுக்காமல் அங்க போயிட்டு செருப்பு காலோட அந்த தூணை அளக்கரை பேர்வழின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொல்லியல் துறையின் ஆவணத்திலேயே இந்த விளக்கு தூண் பத்தி இருக்கிறது. விளக்கு தூண் ஒரு இடமே மதுரையில இருக்கு. விளக்கு தூண்களில் விளக்கு ஏற்றுவது தமிழர்களுக்கான பண்பாடு, அவங்களுடைய பாரம்பரியம். அது இந்து மதத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு வழக்கம் என்று கூட சொல்லலாம். எல்லா கோயில்களிலும் இந்த தூண்கள் இருக்கும். கோயிலுக்கு முன்னாடியும் இருக்கும், மலை மேல இருக்கும் குன்றுகளில் கூட இருக்கும். இது நடைமுறையில இத்தனை வருடமாக இருந்ததை கூட மதிக்காமல் இன்னைக்கு அந்த தொல்லியல் துறை அங்க போய் பண்ணுது. தொல்லியல் துறை என்ன பண்ணும் தெரியும். ஏன்னா அவங்க பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு நரேட்டிவ், ஒரு பொய்யை மக்களிடம் விதைச்சதுக்கு அப்புறம் தொல்லியல் துறையை அனுப்புறாங்க. என்னதுன்னா தொல்லியல் துறை இப்ப அது நில அளவை கல்லுன்னு சொல்லலாம், இல்ல அது ஒரு சின்ன, அது சும்மா ஒரு கம்பத்தை நட்டு வச்சிருக்கிறாங்க, என்ன வேணாலும் போய் சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆட்சி தானே இங்க நடக்குது. அவங்க அது சரி, அது ஒரு புனிதமான இடமாக நமக்கு அது கருதுகிறோம். அந்த தூணில் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட படம் மட்டும் இல்ல, நிறைய தெய்வங்களின் படம் எல்லாம் அதுல இருக்கு. அதை கூட மதிக்காம அதுல ஏறி அவங்க பாட்டுக்கு என்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு தூண்ல தீபம் தான் ஏத்தக்கூடாது, ஆனா கொடி ஏத்தலாம். என்ன பண்ணிருக்காங்க இஸ்லாமியர்கள், ஒரு பிறை போட்ட கொடியை இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல அந்த குன்றின் மேல ஏத்தி இருக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்? மேல இந்துக்கள் போகவே கூடாது, 144 தடை சட்டம் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த மலை படிக்கட்டுகளில் இந்துக்களை அனுமதிப்பதே கிடையாது. இன்றைக்கு நேற்று இல்ல, பல மாதங்களாக இந்த காட்சி நடந்துகிட்டு இருக்கு. எப்ப இருந்ததுன்னா நவாஸ்கனி என்னைக்கு அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிட்டாரோ அன்னையில இருந்து நடந்துட்டு இருக்கு. ஆடு மாடு பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. எஸ்டிபிஐக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கூட தெரியல. இப்ப திருப்பி அவங்க கொடி ஏற்றிருக்காங்க. நாம போய் ஒரு காவி கொடியை ஏத்தலாமா? ஏத்துவதற்கு இவர்கள் அனுமதிப்பார்களா? அது எப்படி அவங்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம்? சுவாமிநாதனை அவர் ஜாதியை பேரை சொல்லி மட்டுமல்ல, அவரை எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நீதித்துறையில் ஒரு நீதிபதி அவருடைய நீதி பரிபாலனையை செய்ய முடியாத அளவுக்கு இவர்கள் கொண்டு போய்கிறார்கள். இன்றைக்கு பாராளுமன்றத்தை முடக்குறாங்க. 170 பேர் போய் நாங்க அவரை நீக்கணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க.
எதற்காக கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க? இந்துக்களுக்காக அவர் ஒரு நீதியை சொன்னதுனாலயா? இன்றைக்கு வந்து ரைட் டு ஃபாலோ ரிலிஜன் எங்களுக்கு இல்லையா? ஆர்டிகல் 25 வந்து இந்துக்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த இடத்தின் உரிமை கூட இந்துக்களுக்கு தான், இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. அப்ப அந்த இடத்தின் உரிமையை கூட கோர முடியாத நிலைமையில இருக்கிறோம். இது ஒரு கோயில் மட்டுமல்ல, ஒரு இடம் மட்டுமல்ல, தமிழகத்தில் பல இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. இந்துக்களுக்கு இடம் சொந்தமாக இருந்தாலும் பல ஆண்டு காலத்துக்கு உரிமை இருந்தாலும் அருகில வந்து சிறுபான்மையினர் இருக்கக்கூடாது. அந்த தெருவுலயோ அது பக்கத்திலயோ யாராவது சிறுபான்மையினர் இருந்தாங்கன்னா நாம அடக்கி வாசிக்கிறோம். கொடி ஏற்றக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, ஊர்வலம் போடக்கூடாது, விளக்கு ஏற்றக்கூடாது. ஏன்னா அது வந்து மத நல்லிணக்கத்தை பாதிச்சிடும். அவங்க எல்லாம் வந்து சண்டை போட வந்துருவாங்க, அங்க மதக்கலவரம் வந்துடும். மதக்கலவரமே என்னமோ இந்துக்கள் தான் செய்யற மாதிரி இவங்க வந்து ஒரு 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 ஜோடனையை வந்து இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு இந்துக்களா காரணம்? இப்போ வந்து ஒரு சிலிண்டர் வெடிச்சது, அதுக்கு இந்துக்களா காரணம்? மீனாட்சி அம்மன் கோயில்ல குண்டு வெடிச்சது, அது இந்துக்களா காரணம்? இல்ல வந்து இந்த சென்னையில குண்டு வெடிச்சது, அதுக்கு இந்துக்களா காரணம்? என்ன வந்து இந்த அரசு மனசில் நினைச்சிருக்குன்னே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இந்துக்களின் ஒற்றுமை இல்லாதன்மை தான். அது போக இந்த நடுநிலைன்னு சொல்லிட்டு இந்துக்கள் பொய்யாக இந்துக்களாக தங்களை காட்டிக் கொள்ளும் சில பேரும், ஒத்தடிமைகளாக திமுகவுக்கும் அதன் கூட்டணிக்கு இருக்கும் சில பேர்களும், இந்த நக்சல் அர்பன் நக்சல் கூட சொல்ல, நக்சல்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உடைய நக்சல்கள், இந்த நாட்டின் மீதும் இந்த தேசத்தின் மீது எந்த பற்றும் இல்லாத அந்த நக்சல்களும் இவங்க எல்லாம் ஒன்னா கூட்டணி வச்சுக்கிட்டு இன்றைக்கு பாஜகவை எதிர்த்தெல்லாம் அவங்க எதுவும் பண்ணல, இந்துக்களாகிய நம்ம எதிர்த்துதான் அவர்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் இது தலைவிரித்து ஆடுகிறது. தமிழகத்தில் இருக்கும் இந்துக்கள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு அலாவுதீன் கில்ஜி காலத்துல எப்படி இருந்தோம், இந்த சிக்கந்தர் என்பவன் வந்து எப்படி நம்மள விரட்டி கொண்டுட்டு இருந்தானோ அந்த காலத்துல எப்படி இருந்தோம், ஆங்கிலேயர் ஆட்சியில எப்படி அடிமைப்பட்டு கிடந்தோமோ, இன்றைக்கு திராவிட ஆட்சியில் தமிழ் இந்துக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. சுவாமிநாதன் தமிழகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி. அவர் மேல் எந்த குற்றச்சாட்டும் இல்லாட்டி கூட அவர் நீதியை சரியாக சொல்கிறார், அது இந்துக்களுக்கு சாதகமாக செல்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு வன்மத்துடன் அவரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அவரோட ஜாதியை சொல்லி வேற எதிர்க்கிறாங்க. இவங்க எல்லாம் ஜாதியை ஜாதி இல்லாம சமதர்ம சமூக நீதியை நிலைநாட்டுறவங்களா இவங்கெல்லாம், என்ன சொல்றதுன்னே தெரியல. இனி தமிழர்கள் விழித்துக் கொள்ளும் நேரம் இது. நம்மளுடைய கோயில்களை நம் முன்னோர்கள் கட்டி காப்பாற்றி நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இதை நாம் காப்பாற்றி நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க திமுக? அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று நிறுவ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு நல்லதல்ல. அப்படி நாம இதுல வந்து அசால்ட்டாக இருந்து கொண்டு இவர்கள் செய்வதெல்லாம் ஒத்துக்கொண்டு போனா நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யும் ஒரு பெரிய துரோகமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.